எப்படி வருது? யார் செல்வந்தர்களாக மாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்கும், எல்லாருக்கும் நடக்காது. சிலர் ஆக முடியும், சிலர் ஆக முடியாது, அப்படி கிடையாது. நீங்கள் செல்வந்தர்களாகிறதுங்கிறது அதிர்ஷ்டமோ அற்புதமோ அல்ல. நான் அற்புதத்தை நம்புகிறேன். ஆனால் அப்படி நடந்தால் தான் ஒருத்தர் ஆக முடியுங்கிறது கிடையாது. நான் செல்வந்தன் ஆகணும்னு தீர்மானிக்கிற ஒவ்வொருவரும் செல்வந்தராக முடியும். அற்புதம்னு வச்சுக்கோங்களேன், நடந்தால் உண்டுன்னு நீங்கள் உட்காந்துருக்கணும். அதிர்ஷ்டம்னாலும் அப்படி தான். அதிர்ஷ்டம்னா என்ன? அது இஷ்டம், அதான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். உங்கள் இஷ்டம் கிடையாது, அது இஷ்டம். அது இஷ்டம் வந்தால் உண்டு, வராட்டா அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் செல்வந்தராக இருக்க போகிறதுங்கிறது அதிர்ஷ்டமோ அற்புதமோ கிடையாது. அது நீங்கள் எடுக்கும் தீர்மானத்தின் விளைவுகளாக இருக்கிறது. பைபிளில் நிறைய காரியங்கள் வந்து இட்ஸ் a choices. நான் சொல்கிறேன், ப்ராஸ்பெரிட்டி லைஃப்ங்கிறது ஒரு சாய்ஸாக இருக்குது, ஒரு தீர்மானமாக இருக்குது. ஜீவனை விரும்புகிறவன் அல்லது செல்வந்தனாக வேண்டும் என்று விரும்புகிறவன், வேதவசனம் சொல்லுது, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். அதனால் அவனுக்கு ஆசீர்வாதம் வரலன்னே இருக்குது. அவன் அதை விரும்பலையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காரியங்கள் வந்து ஏதோ நடக்கட்டும், நடந்தால் உண்டு, நமக்கெல்லாம் என்ன, அப்படி கிடையாது. பாருங்க, அப்படி கிடையாது. நான் செல்வந்தனாக வேண்டும், நான் செல்வந்தனாக விரும்புகிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணீங்கன்னா, அப்படி தீர்மானிக்கிற ஒவ்வொருவரும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய மல்டி மில்லினியராக நீங்கள் மாறுவீங்க. கண்டிப்பாக மாறுவீங்க. இயேசு பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற சாய்ஸஸ்னுடைய வலிமை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவர் சொல்கிறார் பாருங்க, உங்களில் பெரியவனாக ஒருத்தன் விரும்பினால், அப்படி கேட்கிறார், உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால். மார்க் சாப்டர் 10 verse 44. உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால், விரும்புங்கள், செல்வந்தராக வேண்டும் என்று விரும்புங்கள். Prosperity is a choice.